1231ஆம் ஆண்டில் நம் அன்பிற்குரிய ஆதரவாளரான புனித அந்தோணியார் இன்றைய காலத்தின் பிரபலங்களைப் போல இருந்தார். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் அவரின் போதனைகளை கேட்க பல மைல்கள் பயணம் செய்தனர். தேவாலயங்களில் மக்கள் கூட்டம் அடங்காததால் சிலர் இரவு முழுவதும் காத்திருந்து அவரின் வார்த்தைகளை கேட்பார்கள். அதனால் அவர் தனது போதனைகளை திறந்த வெளிகளில் நடத்துவார். தினமும் அவர் பாவமன்னிப்புகளை கேட்டு நேரத்தை செலவழித்தார். மக்கள் அவரது தலைமுடியின் சிறு துண்டுகளையும் அவர் அணிந்திருந்த பழுப்பு நிற கசாக்கின் துண்டுகளையும் எடுக்க முயலாதபடி அவருக்கு பாதுகாவலர்கள் இருந்தனர். அவரது அடக்க நாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 17 அன்று பதுவா நகர மக்கள் அனைவரும் தெருக்களில் நிற்க அவரது உடல் கடைசி ஓய்விடமான நம் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை தேவாலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த தேவாலயம் பதுவாவில் உள்ள பிரான்சிஸ்கன் மடாலயத்துடன் இணைந்திருந்தது. மத விரோதிகளின் சுத்தி என்றும் அதிசயங்களை நிகழ்த்தியவருமான அவர் இப்பொழுது இல்லாவிட்டாலும் அவர் சொர்க்கத்திற்கு சென்றவர் என்று அனைவரும் நம்பினர். மணிகளின் ஒலி மற்றும் மகிழ்ச்சியான கீர்த்தனைகளுடன் ஊர்வலம் நகரமெங்கும் சென்றது. அந்த நாள் பல அதிசயங்களால் குறிப்பிடப்பட்டது. புனிதரின் வாழ்க்கை வரலாற்றாளர்கள் கூறுவதாவது: குருடர்கள் பார்வையை பெற்றனர், கேளாதவர்கள் கேட்கத் தொடங்கினர், நடக்க முடியாதவர்கள் தங்கள் உறுப்புகளை பயன்படுத்தத் தொடங்கினர், நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் கேட்ட அனைத்து அருள்களும் வழங்கப்பட்டன. இந்த அதிசயங்களை பார்த்த மக்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையையும் அவருக்கான சிறப்பு பக்தி நாளாக கடைபிடிக்கத் தொடங்கினர். ஆனால் காலப்போக்கில் இந்த வழக்கம் குறைந்து மறைந்து போனது. பின்னர் 1616ஆம் ஆண்டில் புனித அந்தோணியார் தாமே இந்த பக்தியை தொடர்ந்து 9 தொடர்ச்சியான செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் நவநாளாக நவோனா மீண்டும் உயிர்ப்பித்தார். 1616ஆம் ஆண்டு போலோனியாவில் ஒரு செல்வந்த மற்றும் பக்தியுள்ள தம்பதியினர் வாழ்ந்தனர். திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆன போதும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் அந்த துயரத்தில் இருந்த மனைவி பிரான்சிஸ்கன் தேவாலயத்தில் உள்ள புனித அந்தோணியாரின் பலிபீடத்தின் முன் முழங்காலிட்டு தனது வாழ்க்கையின் துயரத்தை அவரிடம் வைத்து அவரின் இடையூறலை வேண்டினார். அப்போது புனிதர் அவருக்கே நேரில் தோன்றி தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் அவரது பலிபீடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்யும்படி கூறினார். அவள் அதை பின்பற்றினாள். காலப்போக்கில் ஒரு குழந்தைக்கு தாயானாள். ஆனால் அந்த குழந்தை மிகவும் மோசமான உருவ விகாரத்துடன் பிறந்தது. இந்த புதிய துயரம் அவர்களின் விசுவாசத்தை மேலும் சோதித்தது. தாய் அந்த குழந்தையை புனிதரின் பலிபீடத்திற்கு கொண்டு வந்து கல்லில் தொட வைத்தவுடன் உடனே அந்த உருவ விகாரம் முற்றிலும் மறைந்து போயிற்று. இந்த பக்தி பின்னர் அவர் இறந்த நாள் மற்றும் சொர்க்க நுழைவு தினமான 1231 ஜூன் 13ஆம் தேதியை நினைவுகூர்ந்து 13 செவ்வாய்க்கிழமைகளாக வளர்ந்தது.